அப்பொழுது சமர்த்த ராமதாஸ் சொல்லுகிறார், அசாத்திய சாதாவே. அசாத்தியம் என்றால் செய்ய முடியாதது, அதை நீ செய்து காட். அதான் செயற்கரிய செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு கையிலே எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த ஸ்வச் பாரத் அபியான், தி கிளீன் இந்தியா மூமெண்ட், இது ஒரு செயற்கரிய செயல். இந்த நாடு 2019 காந்திஜியினுடைய 150வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும் பொழுது இந்த தேசம் குப்பை இல்லாத தேசமாக இருக்க வேண்டும். எப்படி ரோட்டரியினுடைய உதவியோடு இந்த தேசம் போலியோ இல்லாத தேசமாக மாறி இருக்கிறதோ அதுபோல உங்கள் அனைவருடைய ஆதரவோடும் 19 இந்த தேசம் குப்பை இல்லாத தேசமாக மாற வேண்டும். இதிலே ரோட்டரியினுடைய பங்கு, இம்மாதிரி இருக்கின்ற சேவை ஸ்தாபனங்கள், சேவை மனம் கொண்டவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலே நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குப்பை என்பது ஒரு நாள் குப்பையை கூட்டி விடுவதால் அது போகாது. எப்படி முகச்சவரம் செய்து கொண்டால் மறுநாள் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அதுபோல. காரணம் என்ன? இந்த நாடு தூய்மையான நாடாக, இஃப் இட் ஹேஸ் டு பி எ கிளீன் இந்தியா, இது மக்களுடைய ஒரு பழக்கமாக நாம் கொண்டு வர வேண்டும். இந்த நாடு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களிடையே கொண்டு வர வேண்டும். ஆகவே டு கிரியேட் அவேர்னஸ், ரோட்டரி சங்கம் போன்ற அமைப்புகளுடைய பணி மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது சிறு வயதிலே 70-71 இருக்கும் என்று நினைக்கிறேன், பள்ளி பருவத்தில். அப்போ ஒரு சினிமா, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம், அந்த படத்துக்கு பேர் உலகம் சுற்றும் வாலிபன். நீங்கள் அதில் சிங்கப்பூரில் அந்த பார்க்கில் ட்ரெயினில் போய்கொண்டு எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கொண்டே போய்கொண்டு இருப்பார். அப்போ நாகேஷ் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதை கீழே போட போவார். உடனே ஒருத்தர் சொல்வார், இது இந்தியா இல்லை, சிங்கப்பூர், இங்கே குப்பையை வெளியில் போட்டால் ஃபைன் உண்டு. உடனே நாகேஷ் என்ன பண்ணுவார், சுற்றி முற்றியும் பார்ப்பார், அந்த தோலையை வாயில் போட்டுருவார். ஏன்? கீழே போட்டால் ஃபைன். வாயில் போட்டுன்னு சொல்வார், எதில் புரோட்டீன் இருக்கோ, யாரு கண்டா என்ன சத்து இருக்குன்னு அதையும் சாப்பிட்டு வைப்போம். ஏன் அது சிங்கப்பூர் தான் இருக்கணுமா, மலேசியா இருக்கணுமா? வெளிநாடுகள் சென்று வருகின்ற நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அமெரிக்காவில் வீட்டு தோட்டத்திலே செடியை சுற்றி தண்ணீர் இருக்குமானால் அதற்கு ஃபைன் உண்டு. முனிசிபல் எம்ப்ளாயீஸ் வருவான், தண்ணி இருக்கிறத பார்த்துட்டா அதுக்கு ஃபைன் உண்டு. ஏன்? இப்போவெல்லாம் இந்த டெங்கு போன்ற காய்ச்சலெல்லாம் எதில் வருது? கழிவு நீரில் வர்ற கொசுவால் இல்லை, நல்ல நீரில் உற்பத்தி ஆகின்ற கொசுவினாலே பரவுகிறது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்களாம், அதற்கு மேலே சா டஸ்ட்டு அது போட்டிருக்கணும். அப்போ மேலே தண்ணி மிதக்காது, கொசு உற்பத்தி ஆகாதுன்னு. ஆகவே இந்த மாதிரியாக நாம் வெளிநாடுகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது ஏன் நம் நாட்டிலே இருக்கக்கூடாது? இங்கே முதல்ல இப்போ ஃபைன்னு போட்டால் 125 கோடி மக்களும் ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதனால் இதை ஒரு பழக்கமாக, இப்போ பாரத பிரதமரே அல்லது செலிபிரிட்டிஸ், கமலஹாசன், சசி தரூர், தெண்டுல்கர், இவர்கள் எல்லாம் கூட இந்த அமைப்பில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நாம் கேட்பதற்கு காரணம் என்ன? அதை பார்த்து அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களை விரும்புபவர்கள், நேசிப்பவர்கள், மதிப்பவர்கள், அவர்களும் இந்த இயக்கத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. நான் கேரளத்திற்கும் லட்சத்தீவிற்கும் பொறுப்பாக இருக்கிறேன் அமைப்பு ரீதியாக. கேரளத்தில் இந்த விஷயத்துக்காக போயிருந்தேன். திருவாண்டத்தில் தெர் வாஸ் அ குட் ஃபங்க்ஷன். அப்போ அங்கே ஒருத்தர் சொன்னார், சார், நான் அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து சாக்லேட் சாப்பிட்டா கூட அந்த சாக்லேட் காகிதத்தை கீழே போடுறதில்லை, என் பாக்கெட்டில் போட்டுருவேன், எங்கே குப்பை தொட்டி இருக்கோ அங்கே தான் போடுவேன். தட் இஸ் வாட் வி வாண்ட் டு கிரியேட். ஆகவே இதற்கு நிச்சயமாக ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு இம்மாதிரியான விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் one needs to be a leader. One should dare to be a leader. ஏனென்றால் இந்த நாட்டில் எப்படி இருக்குது, அதில் நான் அரசியல் களத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அதை என்னால் அனுபவ ரீதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறீர்கள்? மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் விரும்புகிறார்கள் என்ற காரணத்தால் நாட்டிற்கு நல்ல தராத ஒரு விஷயத்தை ஆதரிப்பது என்பது ஒரு லீடரோட
அறிகுறி இல்லை, ஃபாலோயர். அப்போ லீடர்னு சொன்னால் எந்த மாதிரி இருக்கணும்? சரி என்று பட்டால் அதை பெரும்பான்மையானவர் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, நான் இதை ஏற்று நடப்பேன், நான் தலைவனாக மக்களை நாளை என் பின்னால் வரச் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைதான் இட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் அ குட் லீடர். அதனால் ஒரு தலைவனாக ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? அவன் முதல்ல அடிபணிதல் கற்றுக்கொள்ள வேண்டும். One should learn to obey, then only he can be a commander and be a leader. அதனால் ஒரு தலைமை பண்பு என்பது ஒருவன் கட்டுப்பாடோடு கீழ்ப்படிதலை எவன் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் லீடராக இருக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன பண்பு இருக்க வேண்டும்? தன்னோடு இருப்பவர்களையெல்லாம் கூட்டி இணைத்து செல்லுகின்ற பண்பானது இருக்க வேண்டும். தி டீம் ஸ்பிரிட். அந்த டீம் ஸ்பிரிட் இல்லைன்னு சொன்னால் ஒருவன் தலைவனாக இருக்க முடியாது. இப்போ உதாரணமாக நாம் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், மகாபாரதத்தில் துரியோதனாதிகள் பக்கம், கௌரவர்கள் பக்கம் நிறைய பேர் இருந்தார்கள், மிகப்பெரிய வீரர்கள். வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு பீஷ்ம பிதாமகர்லேருந்து துரோணாச்சாரியார் இருந்து அனைவரும் கௌரவர்கள் பக்கம் இருந்தார்கள். இருந்தாலும் கௌரவ பக்கம் தோற்று போனது காரணம் என்ன? துரியோதனன் என்ன சொல்லுகிறானோ அதை பற்றி, நல்லது கெட்டதை பற்றி விவாதிக்காமல் செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் அங்கு இண்டிவிஜுவாலிட்டிக்கு முன்னுரிமை இருந்த காரணத்தினாலே கௌரவர் பக்கம் தோல்வியுற்றது. ஆனால் பாண்டவர் பக்கம் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து டீம் ஸ்பிரிட் இருந்தது. அது மாத்திரமில்லை, தே ஹேட் அ குட் லீடர் இன் கிருஷ்ணா. எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, திறமை மிக்கவராக இருந்தாலும் சரி, அவருக்கும் வழிகாட்டுதல் என்பது தேவை. வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய கடமை தலைவனுக்கு இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை தந்தது மகாபாரதத்திலே கண்ணபிரான். திட்டமிடுதல். ஆகவே ஒரு தலைவன் என்பவன் முதல்ல கீழ்ப்படிதலுக்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அனைவரையும் இணைத்து ஒரு டீம் ஸ்பிரிட்டில் கேரியிங் எவரிபடி வித் ஹிம், அந்த குணாதிசயங்கள் கொண்டவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட ஒரு தலைவனாக இருப்பவன் பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நான் தலைவன் அல்ல, நான் சேவகன் என்கின்ற எண்ணமானது அவனுக்கு இருக்க வேண்டும். என்றால் அதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சொன்னார், ஐ எம் நாட் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஐ எம் தி பிரதம சேவக் ஆஃப் பாரத், ஐ எம் தி ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஆகவே யார் ஒருவருக்கு சேவை செய்ய வேண்டும். அதனால தான் இப்போ ரோட்டரி இன்டர்நேஷ்னலில் வாட் இஸ் தி பிரைம் மோட்டோ ஆஃப் ரோட்டரி இன்டர்நேஷ்னல்? சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு தி சொசைட்டி அண்ட் சர்வீஸ் டு தி நேஷன், சர்வீஸ் டு தி வேர்ல்டு. ஆகவே ஒரு தலைவனாக இருக்க வேண்டிய பண்பு என்பது தான் சேவையாற்றுவதற்காக சரீர மாத்தியங்களும் தர்ம சாதனம். அதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். ஆகவே நாம் சேவை செய்வதற்கான எண்ணம் உள்ளவன் தான் ஒருவன் தலைவனாக வர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தலைமை பண்பு என்பது இட் இஸ் தி பேஷன் டு ஒர்க் ஃபார் தி பீப்புள், ஒர்க் ஃபார் தி சொசைட்டி, ஒர்க் ஃபார் தி கம்யூனிட்டி. அது இருந்தால் தான் வர முடியும். நீங்கள் அது இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் வர முடியாது. இப்போ பாஸ் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும், ஆனால் பாஸாக இருந்தால் என்ன சொல்லுவான்? யூ கோ, நீ போய் அதை செய்யன்னு. ஆனால் தலைவராக இருந்தால் என்ன சொல்லுவான்? கமான் லெட் அஸ் கோ. ஆகவே அந்த மாதிரியான பண்புகளோடு நாம் இந்த பாரத தேசத்தில் பார்த்துருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள், யாரெல்லாம் மக்கள் நேசிக்கின்ற மிக பிரபலமான தலைவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எந்த பொசிஷனையும் இருந்தவர்களாக இல்லை. உதாரணமாக காந்திஜி அவர்கள், அவர் ஒரு நாள் கூட காங்கிரஸ் அக்ராசனராக இல்லை. ஆனால் காங்கிரஸ்லேயே, நான் சொல்கிறதெல்லாம் ப்ரீ-47 காங்கிரஸ், காங்கிரஸ்லேயே மக்கள் போற்றுகின்ற உண்மையான மக்கள் தலைவராக இருந்தது என்று சொன்னால் அது காந்திஜி. அதே மாதிரியாக அதற்கு பிறகு நீங்கள் 75 இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமைகள், சுதந்திரம் ஆகியவை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருந்த காலகட்டம். 75 இந்த நாட்டினுடைய அட்டார்னி ஜெனரலாக இருந்த திரு நிரண்டே கூறினார்,
தி பீப்புள் ஆஃப் இந்தியா டசன்ட் ஹேவ் தி ரைட் டு லிவ். சொன்னது யாரு? தி டாப் மோஸ்ட் ஜுடிஷியல் என்டைட்டியினுடைய ஒரு பிரதிநிதி. அந்த அளவிற்கு 75 இந்த நாட்டினுடைய நம்முடைய வாழ்கின்ற உரிமைகள் பாதிக்கப்பட்ட காலத்திலே எந்த பொறுப்பிலும் இருந்திராத திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் மக்கள் தலைவனாக, லோக் நாயக்காக இந்த நாட்டிலே மிகப்பெரிய புரட்சி ஆற்றி இருக்கிறார். காரணம் என்ன? அன்று இருந்த அப்ரஷன், அன்றைக்கு இருந்த தி த்ரெட் டு லைஃப், எது பற்றியும் கவலைப்படாமல் என்னுடைய குறிக்கோள் இந்த பாரத நாடு அடிப்படை உரிமைகளுடன் இந்த தேசத்து மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரியாக எந்த விதமான அரசாங்க பொறுப்பும் இல்லாமல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சித்தாந்த புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர், உலகத்திலே இருக்கின்ற இருவேறு பொருளாதார சிந்தனைகளுக்கு மாற்றாக ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள். நரசேவையே நாராயண சேவை என்று சொல்லி, நீங்கள் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களை பற்றி நாம் பேச வேண்டுமானால் அவருடைய இன்டெக்ரல் ஹியூமனிசம் பற்றி நாம் பேசியாக வேண்டும். இந்த உலகத்தில் என்ன ஒரு மாயையானது இருக்கிறது பொருளாதார துறையிலே என்று சொன்னால், ஒன்று கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் இல்லைன்னா கம்யூனிசம் இருக்கும். நீங்கள் பார்த்தா இந்த உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் நாடுகள் எப்படி உருவாயின, கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் பல்வேறு நாடுகள் வந்ததற்கு காரணம் 1930களிலே அமெரிக்காவிலே பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைந்தது, தி கிரேட் டிப்ரெஷன். ஆகவே உலகத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் நினைத்தார்கள், இனி இந்த கேபிட்டலிசத்துக்கு வேலை இல்லை. ஆனால் அதற்கு மாற்றாக நாம் கம்யூனிசத்தை கொண்டு வந்தாக வேண்டும், தனி உடைமைக்கு பதிலாக பொது உடைமை என்று. ஆனால் 80களின் இறுதியிலே ரஷ்யாவிலே கோர்பச்சோவினுடைய நடவடிக்கையின் காரணமாக தி பிரஸ்ட்ராய்கான் கிளாஸ்நாட்ஸ், அதன் காரணமாக கம்யூனிசம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. உடனே சிலர் மீண்டும் கேபிட்டலிசம் என்கிறார்கள். 30லே தோற்றுப்போன கேபிட்டலிசத்தை 90லே எப்படி நாம் கொண்டு வர முடியும்? அதனால தான் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் சொன்னார்கள், மனிதன் என்பவன் வெறும் சோற்றால் அடித்த பிண்டம் அல்ல. என்றால் இந்த கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்பதிலே திரு விவேகானந்தர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம் ஆர் தி டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின், மெட்டீரியலிசம். உலகாயதவாதத்திலே உலகாயத தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தனி உடைமையா பொது உடைமையா என்பது மாத்திரம்தான் கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்திற்கும் வித்தியாசம். ஆனால் ஒருவனுக்கு ஒரு அறையிலே போட்டு அடைத்து வைத்து விடுகிறோம், அவனுடைய உடலுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். ஆனால் நீ ஒரு ரூம்லேயே இருக்கணும்னு சொன்னால் நம்மால் இருக்க முடியுமா? ஏன்? மனம் ஏற்றுக்கொள்ளாது, அறிவு அதற்கு ஒப்புக்கொள்ளாது. ஆகவே தான் மனிதனுக்கு இருப்பது உடல், மனம், அறிவு, ஆன்மா ஆகியவை இருக்கிறது. இந்த நான்கினுடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டாலொழிய ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் man is an integral being. He is not an economic being alone. அதனால் ஒரு மாற்று சிந்தாத்தை கொண்டு வந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள், அவர்தான் அந்தியோதயா திட்டத்திற்கும் கடை கோடியில் இருப்பவனை உயரத்திலே கொண்டு வர வேண்டும், மிகப்பெரிய சேவையினுடைய மனப்பான்மையின் உச்சக்கட்டம் அதுதான். எவனொருவன் ஏணியின் அடியிலே கீழே இருக்கிறானோ அவனை உச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக நாம் அவனுக்கு கை கொடுப்பது தான் நரசேவா இஸ் தி நாராயண் சேவா. ஆகவே அந்த மாதிரியாக இந்த நாட்டிலே பல்வேறு தலைவர்கள் அவர்களுடைய என்ன ஓட்டத்தினால் ஆரம்பத்திலே அவர்களுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு they were no takers for whatever they were telling, but yet with the perseverance, with the leadership qualities, they dared to be a leader to serve the society. அதனால்தான் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்களாக இந்த பாரத தேசத்திலே நம்முடைய மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக வளர்ந்தார்கள். எனவே இங்கு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டு மக்களுக்காக நாம் எடுத்த பிறப்பினுடைய ஒரே லட்சியம் என்பது மக்களுக்கு பணியாற்றுவது. அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், இட் இஸ் தோஸ் who live for others alone live, the rest are more dead than alive. ஆகவே நண்பர்களே, இன்றைய நல்ல காலை பொழுதிலே எப்பொழுதும் இருக்கின்ற அரசியல் கருத்துக்களை மாத்திரம் பேசிக்கொண்டிருப்பதிலிருந்து சற்று மாறுபட்டதாக உங்கள் மத்தியிலே வந்து, அதுவும் இந்த பட்டாசு வேடிக்கைகளோடு குதூகலத்தோடு
இன்றைக்கு இங்கே மேடையில் இருக்கும் பொழுதே தீபாவளி எப்படி கொண்டாடுவோமோ அதுபோல் பட்டாசு கொளுத்தி தீபாவளி கொண்டாடுவது போல் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே, அதில் பங்களாதேஷ்லேருந்து மன்சூருல் ஹக் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் அவர் வந்திருப்பதிலிருந்தே நான் அதற்காகத்தான் சொன்னேன், வி ஆல் ஷேர் தி சேம் ஃபோர்ஃபாதர்ஸ், சேம் கல்ச்சர், சேம் ஹெரிட்டேஜ். இன்று விட்டாலும் ஒரு நாள் இந்த நாடுகள் எப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்று உருவாகி இருக்கிறதோ அதுபோல் இந்த நம்முடைய பகுதியும், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, பர்மா, இந்த நாடுகள் அனைத்தும் ஒரே கூட்டமைப்பாக ஒரு நாள் உருவாகும். அதுதான் நம்முடைய அகண்ட பாரத சித்தாந்தம், கண்ணோட்டம் என்பது. அதுக்கு ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை, ஆனால் ஒரே கூட்டமைப்பாக நம்மால் வர முடியும் என்கின்ற என்னுடைய கருத்தினை உங்கள் முன்பாக வைத்து என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். பறந்து விரிந்த இந்திய எல்லைகளைப் போல் அவருடைய கொள்கைகளும் பறந்து விரிந்தது. அவற்றிலிருந்து சில துளிகளை நமக்கு அழைச் சென்றிருக்கிறார். நன்றி திரு ராஜா அவர்களே. எல்லோரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்றார் வள்ளலார். இப்படியான ஒரு நிகழ்வு மிகச் சிறப்பாக நேராக சீராக அமைவதற்கு எல்லார் மனங்களும் இன்புற்றிருக்க பலரின் பங்களிப்பு அவசியமாகிறது. அவர்களை நினைவு கூர்ந்து பெருமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். It's time to recognize our TRF donors. May I request Rotarian Dr. K. Janagiraman from Rotary Club of Salem West to come to the dais, please. The following members have contributed more than $1,000 US dollars. Let us all give him a big hand. He is the highest contributor among our district 2980 to the Rotary Foundation. Welcome. Rotarian Vasant Pusalkar from Rotary Club of Salem Galaxy is not here, but we will recognize his contribution to the foundation and the recognition will be sent to him. Now I request Rotarian President Raj Kumar from Rotary Club of Salem to come over to the dais to receive a recognition for him becoming the major donor in this year. May I request Rotarian President Dandabani from Rotary Club of Pandruti, who is also a major donor in this year, to come over to the dais, please. Following him, may I request Rotarian President V. Subramanian from Rotary Club of Tanjavur Kings, who is also a major donor this year. Rotarian President Muhammad Elias, Rotary Club of Salem Junction, who is also a major donor this year. He is President Subramanian from Rotary Club of Tanjavur Kings. Let us all give a big hand now. Muhammad Ilyas, President of Rotary Club of Salem Junction. May I invite Rotarian President Dr. Vanaja Vaidyanathan from Rotary Club of Pondicherry Eves, who is also, she is also has become a major donor this year. Now Rotarian Dandabani, President of Rotary Club of Pandruti, is getting recognition for his contribution to the foundation. Rotarian P.S. Ramesh Babu from Rotary Club of Kumbakonam East. He has also gone one level higher up in
Dr. Vanaja Vaidyanathan, President of Rotary Club of Pondicherry Eves. She has become a major donor this year. Following Rotarian Ramesh Babu, I request the President and members of Rotary Club of Salem, Salem West and Omalur to be ready near the dais. Top 3 clubs in tier of contribution in the district in this Rotary year. Rotary Club of Salem, I invite the President and the members to come up and get the recognition. They have contributed rupees 5,18,990. Rotary Club of Salem. Salem. Rajkumar. Next is Rotary Club of Salem West. Rotary Club of Salem West stands second in the list. Contribution is rupees 4,88,660. I invite the President and the members to come and get the recognition. Rotary Club of Omalur, I invite President and members and Assistant Governor. They have contributed rupees 3,85,460. I request Rotary Club of Namakkal Education City, Salem Metropolis and Salem Midtown, Rotary Kids Club of Sirkali and Rotary Club of Sangagiri to be ready. The following clubs have contributed more than rupees 1 lakh to the polio fund.